ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கௌசி குசைன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தூர் தால் வச்சு ஒரு கிரேவி மாதிரி நான் பண்ண போகிறேன். தமிழில் கரெக்டாக எனக்கு என்ன பேர் சொல்லணும்னு தெரியல. ஒரு தால் தட்கா மாதிரி இருக்கும், ஆனால் அது தால் தட்காவும் இல்லை. ஒரு தூர் தால் வச்சு ஒரு தால் கிரேவி மாதிரி பண்ண போகிறேன். இது சாதத்தில் வந்து பிசைஞ்சு சாப்பிடுவோம். 6 முட்டி வந்து தூர் தால் எடுத்திருக்கேன். இப்போ நான் இதை வாஷ் பண்ண போகிறேன். தால் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். எப்போவுமே தாலை விட தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணால் ஈஸியாக வந்து ஸ்மாஷ் பண்ண முடியாது. அதனால் எவ்வளோ தண்ணி கம்மியாக இருக்கும் ஈஸியாக ஸ்மாஷ் ஆகிடும், நல்லாவே ஸ்மாஷ் ஆகிடும். அப்புறம் வந்து ஒரு ஆனியன் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் இன்றைக்கி வந்து இந்த தால் கிரேவி வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் தான் குக் பண்ண போகிறேன். ஸோ நான் எப்படி குக் பண்ணணும், உங்களுக்கு இன்ஸ்டன்ட் பாட்டில் எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன். ஒரு ஆனியன் மிக்ஸ் பண்ணிடணும், ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து ஒரு டொமேட்டோ எடுத்துக்கினேன். டொமேட்டோவை கட் பண்ணிடணும். இது வந்து ரொம்ப ஈஸி தான், டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப லெஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். சும்மா தால் வந்து குக்கரில் ப்ரெஷர் பண்ணி தாளிச்சிடணும். ஒரு டக்குன்னு ஏதாச்சும் செய்யணுன்னா இது செஞ்சிடலாம், அந்த மாதிரி. அப்புறம் வந்து இந்த பச்சை மிளகாவுக்கு நடுவில் சும்மா ஒரு கீரல் மாதிரி போட்டுக்கணும். 3 எடுத்திருக்கேன் நான் க்ரீன் சில்லிஸு. ஓகே, இது நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிட்டேன். ஆயில் ஆட் பண்ணிக்கணும். டர்மரிக் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இதை இன்ஸ்டன்ட் பாட்குள்ளே ஃபிட் பண்ணிட்டேன். நான் வந்து லிட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது வந்து ப்ரெஷர் குக்னு கிளிக் பண்ணிவிட்டு 13 மினிட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக காமிக்குது. 13 மினிட்ஸ் வந்து செட் ஆகிடணும். சப்போஸ் உங்களுக்கு டைமிங் வேறு மாதிரி காமிச்சிருச்சுன்னா ஆன் ஆயிடுச்சு பாருங்கள். வேறு மாதிரி காமிச்சிச்சுன்னா நீங்கள் வந்து 12 or 13 மினிட்ஸ் செட் பண்ணுங்கள். இவ்வளோ தால் இந்த குவான்டிட்டி ஆஃப் தாலுக்கு இப்போ நான் முக்கடையிலலாம் வந்து நான் இதிலே பண்ணுறேன்னா கொஞ்சம் அதிகமாக பண்ணுறேன்னா 16 மினிட்ஸ் செட் பண்ணுவேன். ரைஸ்க்கு வந்து கிளிக் பண்ணாலே வந்து என்ன ஆகும்னா 12 மினிட்ஸ்னு வந்துடும். வேறு என்ன, எல்லா ரெசிப்பியும் நான் இதிலே பண்ணுவேன். சிக்கன் வந்து 5 மினிட்ஸ் வச்சாலே போதும். மட்டன் வந்து இங்கே மீட் அண்ட் ஸ்டீவ்னு இருக்குல்ல, இது கிளிக் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து 35 மினிட்ஸ்னு அதுவே செட் ஆகிடும். இதில் கேக் கூட பண்ணலாம், பட் நான் இன்னும் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. பட் கம்பல்சரி ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் இப்போது வெங்காயம் தக்காளிலாம் வந்து ஃப்ரை பண்ணுவோம்ல, ஃப்ரை பண்ணிட்டு தான் இப்போ வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுவோம். அப்போ வந்து என்ன மோடில் வைக்கணும்னா சாட்டே மோடில். இப்போ வந்து பாருங்கள் 0ல் வந்துச்சு, 13 மினிட்ஸ் வச்சது. இப்போ வந்து நம்ம கேன்சல் ப்ரெஸ் பண்ணிடணும். ஆஃப் ஆகிடும். இல்லைனா அது கீப் வார்ம்லேயே வச்சுக்கோ, ஏன்னா நம்மளுக்கு இதுவே போதும். இல்லைனா கீழே வந்து அடி பிடிச்சிக்கும். இது வந்து இங்கே விசில் வந்து அதுவாகவே ரிலீஸ் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டேன். நல்லா கடைஞ்சி விட்டுக்க போகிறேன். கடைஞ்சி விட்டோடனே இந்த மாதிரி ஆகிடும். ஆயில் போட்டுக்கினேன், கடுகு போட்டுக்கினேன், பச்சை மிளகா, ட்ரை சில்லிஸ் போட்டுக்கினேன். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கினேன், கறிவேப்பிலை போட்டுக்கினேன். இதில் வந்து ஆட் பண்ணிட்டேன். சால்ட் வந்து தேவையான அளவு. இதில் வந்து கீ ஆட் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பேர் வந்து இந்த ரெசிபியோட பேர் வந்து மிடிதால் கடி. இதுக்கு தொட்டுக்க வந்து கேரட் பொரியல் செஞ்சுருக்கேன். இது நீங்கள் சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசாவுக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம். காலையில் டிஃபனுக்கு சப்பாத்திக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்பவே ஹெல்த்தி. ரெசிபி இவ்வளோதாங்க. கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கணும். இவ்வளோதான்.